ஓம் சாந்தி. மார்ச் 21, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யோக சக்தி மூலம் முழு உலகையும் தூய்மையாக்க வேண்டும். யோக சக்தி மூலம் முழு உலகையும் தூய்மையாக்க வேண்டும். யோக சக்தி மூலம் மாயையை வெல்வதால் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆக முடியும். கேள்வி: தந்தையின் பாகம் என்ன? எதன் அடிப்படையில் குழந்தைகளாகிய நீங்கள் அந்த பாகத்தை இனம் கண்டு கொண்டீர்கள்? பதில்: அவருடைய துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அளிப்பதும், அனைவரையும் ராவணனின் சங்கிலியிலிருந்து விடுவிப்பதும் தந்தையின் பாகமாகும். தந்தை வரும்பொழுது பக்தியாகிய இருள் முடிவடைகிறது. தந்தையே உங்களுக்கு அவருடைய சொந்த அறிமுகத்தையும் அவருடைய சொத்தின் அறிமுகத்தையும் கொடுக்கின்றார். ஒரே ஒரு தந்தையை அறிந்து கொள்வதால் நீங்கள் அனைத்தையும் அறிகின்றீர்கள். பாடல்: நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் ஓம் சாந்தி என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஓர் ஆத்மா எனவும், நீங்கள் இந்த உலக நாடகத்தில் பிரதான பாகங்களை கொண்டிருக்கின்றீர்கள் எனவும் தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். யாருக்கு இந்த பாகங்கள் உள்ளன? ஆத்மாக்கள் ஷரீரங்களை ஏற்று தங்கள் பாகங்களை நடிக்கின்றார்கள். ஆகவே அவர் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை ஆத்ம உணர்வுடையவர் ஆக்குகின்றார். நீங்கள் நீண்ட காலமாக ஷரீர உணர்வுடையவர்களாக இருந்து வந்துள்ளீர்கள். இப்பொழுது உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். நாடக திட்டத்திற்கு ஏற்ப இப்பொழுது எங்கள் பாபா வந்துள்ளார். தந்தை இரவில் வருகின்றார். அவர் எப்பொழுது வருகின்றார் என்பதற்கான தேதியோ நேரமோ பதிவு செய்யப்படவில்லை. ஒரு லௌகீக பிறவியை எடுப்பவர்களுக்கு ஒரு தேதியும் நேரமும் உள்ளன. அந்த ஒரே ஒரு பரலோக தந்தை, அவர் ஒரு லௌகீக பிறவியை எடுப்பதில்லை. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்புக்கான தேதி நேரம் போன்றவற்றை கொடுக்கிறார்கள். அந்த ஒரே ஒருவருக்கு சிவன் அவர் ஒரு தெய்வீக பிறவியை எடுக்கின்றார் என்று கூறப்பட்டுள்ளது. தந்தை இவரில் பிரவேசித்து இது ஓர் எல்லையற்ற நாடகம் என்று எங்களுக்கு கூறுகின்றார். இந்நாடகத்தில் அரை கல்பமாக இரவே உள்ளது. இரவு உள்ள பொழுதே, காரிருள் உள்ள பொழுதே நான் வருகின்றேன். அதற்கென தேதியோ அல்லது நேரமோ கிடையாது. தற்பொழுது பக்தியும் தமோ பிரதானமாக உள்ளது. அரை கல்பமாக எல்லையற்ற பகல் உள்ளது. தந்தையே கூறுகின்றார், நான் இவரில் பிரவேசித்துள்ளேன். கடவுள் பேசுகின்றார் என கீதையில் கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் எந்த மனிதரும் கடவுளாக இருக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரும் தெய்வீக குணங்களை உடையவர். இது மனிதர்களின் உலகம். இது தேவர்களின் உலகம் அல்ல. பாடப்பட்டுள்ளது: பிரம்ம தேவருக்கு வந்தனங்கள். அவர் சூட்சும உலகில் வசிப்பவர். அங்கு தசையோ அல்லது எலும்புகளோ இல்லை என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அங்கு சூட்சுமமான வெண்ணிற ஒளியின் நிழலே உள்ளது. ஆத்மாக்கள் அஷரீரி உலகில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சூட்சும சரீரங்களோ அல்லது எலும்புகளால் ஆன சரீரங்களோ இல்லை. மனிதர்கள் இது எதையும் அறிய மாட்டார்கள். இவை அனைத்தையும் தந்தை மட்டுமே வந்து உங்களுக்கு கூறுகின்றார். வேறு எவருமன்றி பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே இதை கேட்பவர்கள். பாரதத்தில் மட்டுமே பிராமண குலம் உள்ளது. பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக பிராமண தர்மத்தை பரமாத்மாவாகிய பரம தந்தை ஸ்தாபிக்கும் பொழுது மட்டுமே பிராமண தர்மம் இருக்க முடியும். அவர் படைப்பவர் என்று அழைக்கப்பட முடியாது. அவர் ஒரு புதிய படைப்பை படைக்கின்றார் என்பதல்ல. அவர் அதை புத்துயிர் பெறச் செய்கின்றார். நீங்கள் அவரை அழைக்கின்றீர்கள், ஓ பாபா, இந்த தூய்மையற்ற உலகில் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். அவர் இப்பொழுது உங்களை தூய்மையாக்குகின்றார். நீங்கள் பின்னர் யோக சக்தி மூலம் இவ்வுலகை தூய்மையாக்குகின்றீர்கள். மாயையை வெல்வதால் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகின்றீர்கள். யோக சக்தியானது மௌன சக்தி எனவும் அழைக்கப்படுகிறது.
ரிஷிகள், முனிவர்கள் போன்றோர்கள் அமைதியை வேண்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் அமைதி என்பதன் அர்த்தத்தை அறிந்து கொள்வதில்லை. இங்கு நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பாகங்களை நடிப்பது அவசியம். மௌன தாமமே உங்களுடைய இனிய மௌனமான இல்லமாகும். மௌன தாமமே உங்கள் வீடு என்பதை இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். இங்கு எங்கள் பாகங்களை நடிப்பதற்கே நாங்கள் வந்துள்ளோம். அவர்களும் தந்தையை அழைக்கின்றார்கள். ஓ தூய்மையாக்குபவரே, துன்பத்தை அகற்றுபவரே, சந்தோஷத்தை அளிப்பவரே, வந்து ராவணனின் இந்த சங்கிலிகளிலிருந்து எங்களை விடுவியுங்கள். பக்தி இரவும் ஞானம் பகலும் ஆகும். இரவு முடிவுக்கு வரும்பொழுது இந்த ஞானத்திற்கு வெற்றி ஏற்படுகிறது. இது சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பற்றிய ஒரு நாடகம். ஆரம்பத்தில் நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீர்கள் எனவும், படிப்படியாக நீங்கள் கீழே வந்து பின்னர் நரகத்தை அடைந்தீர்கள் எனவும் இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். கலியுகம் எப்பொழுது முடிவுறும் அல்லது சத்யுகம் எப்பொழுது ஆரம்பமாகும் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். தந்தையை அறிந்து கொள்வதால் நீங்கள் அவரிடமிருந்து அனைத்தையும் அறிந்து கொள்கிறீர்கள். மக்கள் கடவுளை தேடும்போது அதிக அளவு தடுமாறி திரிகின்றார்கள். அவர்களுக்கு தந்தையை தெரியாது. அவரே வந்து அவருடைய சொந்த அறிமுகத்தையும் அவருடைய சொத்தின் அறிமுகத்தையும் கொடுக்கும் பொழுது மட்டுமே அவர்களால் அவரை அறிந்து கொள்ள முடியும். தந்தையிடமிருந்தே ஆஸ்தி பெறப்படுகிறது, தாயிடமிருந்து அல்ல. இவரும் தாயாகிய மம்மா என்று அழைக்கப்படுகின்றார். ஆனால் நீங்கள் மம்மாவிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுவதில்லை. நீங்கள் அவரை மம்மாவை நினைவு செய்யக்கூடாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரரும் சிவனின் குழந்தைகள். இது எவருக்கும் தெரியாது. ஒரே ஒரு தந்தை மட்டுமே எல்லையற்ற முழு உலகையும் படைப்பவர். மற்ற அனைவரும் அவரின் படைப்புகள். அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட படைப்பவர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். மனிதர்களுக்கு தந்தையை தெரியாது. ஆகவே அவர்கள் யாரை நினைவு செய்வார்கள்? ஆகவே தந்தை கூறுகின்றார், அவர்கள் முழுமையாகவே அனாதைகள் ஆகியுள்ளார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தானங்கள் கொடுப்பதே பக்தியிலும் இந்த ஞானத்திலும் இரண்டிலும் உள்ள அதிமேலான செயலாகும். பக்தி மார்க்கத்தில் மக்கள் கடவுளின் பெயரில் தானம் செய்கிறார்கள். எதற்காக? அவர்களுக்கு நிச்சயமாக சில விருப்பங்கள் உள்ளன. அவர்கள் என்னென்ன செயல்களை செய்தாலும் அடுத்த பிறவியில் அதன் பலனை பெறுவார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். அவர்கள் எதையெல்லாம் அவர்களின் இந்த பிறவியில் செய்தாலும் அவர்களின் அடுத்த பிறவியில் அதன் பலனை பெறுவார்கள். அவர்கள் அதை பிறவியாக பெறமாட்டார்கள். அவர்கள் ஒரு பிறவிக்கு மட்டுமே அதன் பலனை பெறுகின்றார்கள். தானம் செய்வதே சிறந்த செயல். ஒரு தானி புண்ணிய ஆத்மா என்று அழைக்கப்படுகின்றார். பாரதம் மகாதானி என்று கூறப்படுகிறது. அவர்கள் பாரதத்தில் செய்வதை போன்று பல்வேறு தானங்களை வேறு நாடுகளில் செய்வதில்லை. தந்தையும் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தானம் அளிக்கின்றார். பின்னர் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தைக்கு தானம் அளிக்கின்றீர்கள். பாபா, நீங்கள் வரும்பொழுது நாங்கள் உங்களுக்கு ஷரீரம், மனம், செல்வம் அனைத்தையும் கொடுப்போம். எங்களுக்கு உங்களை தவிர யாரும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், எனக்கும் குழந்தைகளாகி நீங்கள் மட்டுமே இருக்கின்றீர்கள். நீங்கள் என்னை தந்தையாகிய ஸ்வர்க்க கடவுள், அதாவது ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பவர் என்று அழைக்கின்றீர்கள். நான் வந்து ஸ்வர்க்க ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். குழந்தைகளாகிய நீங்கள், பாபா இவை அனைத்தும் உங்களுடையவை என்று கூறி அனைத்தையும் எனக்கு கொடுக்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் பாபா இவை அனைத்தும் உங்களால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன என்று கூறுவது வழக்கம். பின்னர் அவை பயன்படுத்தப்பட்டு முடிந்ததும் நீங்கள் சந்தோஷமற்றவர்கள் ஆகின்றீர்கள். அதுவே பக்தியின் தற்காலிக சந்தோஷம். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், பக்தி மார்க்கத்தில் நீங்கள் மறைமுகமாக தானம் அளித்து புண்ணியத்தை செய்வது வழக்கம். நீங்கள் தொடர்ந்தும் அதன் பலனை பெற்றீர்கள்.
இப்பொழுது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு செயல், பாவ செயல், நடுநிலை செயலின் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துகின்றேன். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னென்ன செயல்களை செய்திருப்பினும் அதன் தற்காலிக சந்தோஷத்தை என் மூலம் பெற்றீர்கள். உலகில் உள்ள வேறு எவருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது. தந்தை மட்டுமே வந்து உங்களுக்கு கர்ம தத்துவத்தின் ஆழமான கருத்துக்களை கூறுகின்றார். சத்யுகத்தில் எவரும் தீய செயல்களை செய்வதில்லை. அங்கு சந்தோஷம் மட்டுமே உள்ளது. மக்கள் சொர்க்கத்தை சந்தோஷதாமமாக நினைவு செய்கிறார்கள். அனைவரும் இப்பொழுது நரகத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது இன்னென்னார் சொர்க்கத்திற்கு சென்றதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆத்மாக்கள் சொர்க்கத்தை அதிக அளவு விரும்புகிறார்கள். ஆத்மாவே கூறுகின்றார், இன்னென்னார் சொர்க்கத்திற்கு சென்றார். எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் இப்பொழுது தமோ பிரதானமாக இருப்பதால் ஸ்வர்க்கம் என்றால் என்ன என்பதோ அல்லது நரகம் என்றால் என்ன என்பதோ அவர்களுக்கு தெரியாது. எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் மிகவும் தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். உங்களுக்கு இந்த நாடகம் பற்றி தெரியாது. உலக சக்கரம் சுழல்கிறது என்பதையும், ஆகவே அது நிச்சயமாக அதே போன்று சுழல வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மக்கள் அதை கூற வேண்டும் என்பதற்காகவே கூறுகிறார்கள். இப்பொழுது சங்கமயுகம் உள்ளது. இந்த ஒரு சங்கமயுகத்தின் புகழ் மட்டுமே உள்ளது. தேவர்களின் ராஜ்யம் ஒவ்வொரு கல்பத்திலும் அரைவாசிக்கு நீடிக்கிறது. பின்னர் அந்த ராஜ்யம் எங்கே மறைகின்றது? யார் அதை வெல்கின்றார்கள்? எவருக்கும் இது தெரியாது. தந்தை கூறுகின்றார், அதை ராவணன் வெற்றி கொள்கின்றான். அவர்கள் பின்னர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மத்தியில் ஒரு போர் நடப்பதாக காட்டியுள்ளார்கள். இப்பொழுது தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் 5 விகாரங்களாகிய ராவணனால் தோற்கடிக்கப்படுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் ராவணன் மீது வெற்றியும் அடைகின்றீர்கள். நீங்கள் பூஜிக்க தக்கவர்களாக இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். ஆகவே நீங்கள் ராவணனால் தோற்கடிக்கப்பட்டீர்கள். ராவணன் உங்கள் எதிரி என்பதால் இது நாள் வரை நீங்கள் அவனுடைய கொடும் பாவியை எரித்து வந்துள்ளீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் இதை அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது தந்தை விளங்கப்படுத்துகின்றார், ராவணனால் நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். இந்த விகாரங்கள் மாயை என்று அழைக்கப்படுகின்றன. மாயையை வெல்பவர்கள் உலகை வென்றவர்கள் ஆகின்றார்கள். ராவணனே உங்களுடைய மிக பழைய எதிரி. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் இப்பொழுது நீங்கள் இந்த 5 விகாரங்களையும் வெற்றி கொள்கிறீர்கள். உங்களை வெற்றியாளர்கள் ஆக்குவதற்கு தந்தை வந்துள்ளார். இது ஒரு விளையாட்டு. மாயையிடம் இழப்பவர்கள் அனைத்தையும் இழக்கின்றார்கள். மாயையை வெல்பவர்கள் அனைத்தையும் வெல்கின்றார்கள். தந்தை மட்டுமே உங்களை வெல்லச் செய்கின்றார். இதனாலேயே அவர் சர்வ சக்திவான் என்று அழைக்கப்படுகின்றார். ராவணனும் ஒரு சர்வ சக்திவானுக்கு குறைந்தவன் அல்ல. ஆனால் அவன் துன்பம் கொடுப்பதால் புகழப்படுவதில்லை. ராவணன் மிகவும் தீயவன். அவன் உங்கள் ராஜ்யத்தை அபகரிக்கின்றான். எவ்வாறு நீங்கள் அதை இழக்கின்றீர்கள் என்பதையும் எவ்வாறு அதை திரும்பவும் வெல்கின்றீர்கள் என்பதையும் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாக்களும் அமைதியை விரும்புகின்றார்கள். நான் எனது வீட்டிற்கு திரும்பிச் செல்ல விரும்புகின்றேன். பக்தர்கள் கடவுளை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவர்களின் புத்தி கல்லை போன்று இருப்பதனால் கடவுளே தந்தை என்பதையும், ஆகவே நிச்சயமாக அவரிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெற வேண்டும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் நிச்சயமாக அதை பெறுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் எப்பொழுது அதை பெறுகின்றீர்கள் அல்லது பின்னர் எவ்வாறு நீங்கள் அதை இழக்கின்றீர்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகின்றார், பிரம்மாவின் இந்த ஷரீரத்தில் நான் அமர்ந்திருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். எனக்கும் பௌதீக அங்கங்கள் தேவை. எனக்கென சொந்தமாக பௌதீக அங்கங்கள் இருப்பதில்லை. சூட்சும உலகிலும் புலன் அங்கங்கள் உள்ளன. ஒரு மௌன படத்தை போன்று அங்கு நீங்கள் நடந்தும் உலாவியும் திரிகின்றீர்கள்.
அந்த சலன படங்களும் பேசும் படங்களும் வெளிவந்துள்ளன. ஆகவே தந்தைக்கு அதை விளங்கப்படுத்துவது இலகுவாக உள்ளது. அவர்களுக்கு பௌதீக சக்தி உள்ளது, உங்களுக்கோ யோக சக்தி உள்ளது. அந்த 2 சகோதரர்களும் ரஷ்யா, அமெரிக்கா ஒன்றாக சேர்ந்தால் அவர்களால் முழு உலகையும் ஆட்சி செய்ய முடியும். எவ்வாறாயினும் தற்சமயம் அவர்கள் பிரிந்தே இருக்கின்றனர். குழந்தைகளாகிய உங்களிடம் மௌனத்தின் தூய பெருமை இருக்க வேண்டும். நீங்கள் மௌனத்தின் மூலமும் மன்மனாபவ் என்பதன் அடிப்படையிலும் உலகை வெல்கின்றீர்கள். அவர்கள் விஞ்ஞானத்தை குறித்து பெருமைப்படுகிறார்கள், ஆனால் உங்களுக்கோ மௌனத்தின் பெருமை உள்ளது. இதில் நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். இந்த நினைவின் மூலமாக நீங்கள் சதோபிரதானம் ஆகின்றீர்கள். இதற்காக பாபா உங்களுக்கு மிகவும் இலகுவான வழிமுறையை காட்டுகின்றார். உங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை குழந்தைகளாகிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கொடுப்பதற்கு சிவ் பாபா வந்துவிட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னென்ன கலியுக பந்தனங்களை கொண்டிருந்தாலும் தந்தை கூறுகின்றார், அவற்றை மறந்துவிடுங்கள். உங்களின் 5 விகாரங்களையும் எனக்கு தானம் செய்யுங்கள். நீங்கள் நீண்ட காலமாக எனது எனது என கூறி வந்துள்ளீர்கள். எனது கணவன், இது என்னுடையது, அது என்னுடையது. இவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். அனைத்தையும் பார்க்கையில் எதிலும் பற்று இல்லாதிருக்க வேண்டும். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும் பாபா விளங்கப்படுத்துகின்றார். தந்தையை அறியாதவர்களால் இந்த பாஷையை புரிந்து கொள்ள முடியாது. தந்தை வந்து சாதாரண மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்றார். சத்திய யுகத்திலேயே தேவர்கள் உள்ளார்கள். கலியுகத்தில் சாதாரண மனிதர்களே உள்ளார்கள். இப்பொழுதும் இன்னமும் தேவர்களின் அடையாளங்கள் உள்ளன, விக்கிரகங்கள் உள்ளன. நீங்கள் என்னை தூய்மையாக்குபவர் என்று அழைக்கின்றீர்கள். நான் சீரழிந்தவர் ஆகுவதில்லை. நீங்கள் கூறுகின்றீர்கள், நாங்கள் தூய்மையாக இருந்தோம், பின்னர் நாங்கள் சீரழிந்தவர்களாகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகினோம். இப்பொழுது நீங்கள் வந்து எங்களை தூய்மையாக்க வேண்டும். அதனால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல முடியும். இது ஆன்மீக ஞானம். இவை இந்த ஞானத்தின் அழிவற்ற ரத்தினங்கள். இந்த ஞானம் புதியது. நான் இப்பொழுது உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பித்து உங்களுக்கு படைப்பவரினதும் படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியினதும் ரகசியங்களை கூறுகின்றேன். இது இப்பொழுது பழைய உலகம். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் சொந்த சரீரங்கள் உட்பட அனைத்திலிருந்தும் உங்கள் பற்றை அகற்றுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் தந்தைக்கு கொடுக்கின்றீர்கள். தந்தை பின்னர் 21 பிறவிகளுக்காக உங்கள் சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்கின்றார். கொடுப்பதும் எடுப்பதும் நடைபெறுகின்றன. தந்தை 21 பிறவிகளுக்கான உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். மக்கள் 21 தலைமுறைகளாகிய 21 பிறவிகளை பற்றி பேசுகிறார்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு முழு ஆயுளையும் கொண்டிருக்கின்றீர்கள் என்றே அர்த்தப்படும். அங்கு உங்கள் சரீரத்தை மத்திய வயதிலேயே விட்டு நீங்க மாட்டீர்கள். அங்கே அகால மரணம் கிடையாது. நீங்கள் அமரர்களாகி அமரத்துவ தாமத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். அங்கு உங்களுக்கு ஒரு பொழுதும் மரணம் வருவதில்லை. இப்பொழுது நீங்கள் மரணிப்பதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் சொந்த சரீரங்கள் உட்பட சரீர உறவுமுறைகள் அனைத்தையும் துறந்து விடுங்கள். ஒரே ஒரு தந்தையுடனேயே உங்கள் உறவுமுறைகள் அனைத்தையும் வைத்திருங்கள். இப்பொழுது நீங்கள் சந்தோஷ உறவு முறைக்குள் செல்ல வேண்டும். நீங்கள் தொடர்ந்தும் துன்ப பந்தனங்களை மறப்பீர்கள். வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வசிக்கும் பொழுதும் நீங்கள் தூய்மையாக வேண்டும். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அத்துடன் தெய்வீக குணங்களையும் கிரகியுங்கள். இந்த தேவர்களைப் போன்று ஆகுங்கள். இது உங்கள் இலக்கும் லட்சியமும் ஆகும். லக்ஷ்மியும் நாராயணரும் சொர்க்க அதிபதிகளாக இருந்தார்கள். அவர்கள் எவ்வாறு இந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டார்கள்? அவர்கள் பின்னர் எங்கு சென்றார்கள்?
எவருக்கும் இது தெரியாது. இப்பொழுது இந்த தெய்வீக குணங்களை குழந்தைகளாகி நீங்கள் கிரகிக்க வேண்டும். ஒரு பொழுதும் எவருக்கும் துன்பத்தை விளைவிக்காதீர்கள். தந்தையே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அளிப்பவர். ஆகவே நீங்கள் அனைவருக்கும் இந்த சந்தோஷத்திற்கான பாதையை காட்ட வேண்டும். அதாவது குருடர்களுக்கான கைத்தடிகள் ஆக வேண்டும். நீங்களும் குருடர்களாக இருந்தீர்கள். நீங்கள் குருடர்களின் குழந்தைகளாக இருந்தீர்கள். இப்பொழுது தந்தை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானமாகிய மூன்றாவது கண்ணை கொடுக்கின்றார். எவ்வாறு தந்தை அவருடைய பாகத்தை நடிக்கின்றார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இப்பொழுது தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்ற அனைத்தும் பின்னர் மறைந்துவிடும். தேவர்களுக்கு இந்த ஞானம் இல்லை. பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களாகிய குழந்தைகளான பிராமணர்களான நீங்கள் மட்டுமே படைப்பவரினதும் படைப்பினதும் இந்த ஞானத்தை அறிந்து கொள்கிறீர்கள். இதை வேறு எவராலும் அறிய முடியாது. லக்ஷ்மிக்கும் நாராயணருக்கும் இந்த ஞானம் இருந்திருப்பின் அது மிகவும் ஆதியான காலத்திலிருந்து தொடர்வதாக அர்த்தப்படும். அங்கு இந்த ஞானத்திற்கான அவசியமில்லை. ஏனெனில் அங்கு அனைவரும் சத்கதியின் ஸ்திதியில் இருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் அனைத்தையும் தந்தைக்கு கொடுக்கின்றீர்கள். பின்னர் தந்தை உங்களுக்கு அனைத்தையும் 21 பிறவிகளுக்கு கொடுக்கின்றார். வேறு எவராலும் அத்தகையதோர் தானத்தை செய்ய முடியாது. நீங்கள் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதை அறிவீர்கள். பாபா, இவை அனைத்தும் உங்களுக்கு உரியவை. நீங்களே எங்களுக்கு அனைத்தும். நீங்களே தாயும் தந்தையும். அவர் தனது பாகத்தை நடிக்கின்றார். அவர் குழந்தைகளாகிய எங்களை தத்தெடுத்து பின்னர் அவரே எங்களுக்கு கற்பிக்கின்றார். அதன் பின்னர் அவரே எங்கள் குருவாகி எங்களை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். பின்னர் நான் உங்களை திரும்பவும் என்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். உருவாக்கப்பட்ட இந்த யாகமானது சிவனின் இந்த ஞான யாகமாகும். இதில் நீங்கள் உங்களுடைய சரீரம் மனம் செல்வத்தை அர்ப்பணம் செய்கின்றீர்கள். நீங்கள் சந்தோஷமாக அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றீர்கள். ஆத்மாக்கள் மட்டுமே எஞ்சி உள்ளனர். பாபா, நாங்கள் இப்பொழுது உங்கள் ஸ்ரீமத்தை மட்டுமே பின்பற்றுவோம். தந்தை கூறுகின்றார், வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வசிக்கும் பொழுதும் நீங்கள் தூய்மையாக வேண்டும். ஒருவர் 60 வயதை அடையும் பொழுது ஓய்வு பெறும் ஸ்திதிக்குள் செல்வதற்கு முன்னேற்பாடுகளை செய்கின்றார். ஆனால் அவர் வீடு திரும்புவதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதில்லை. நீங்கள் இப்பொழுது சத்குருவிடமிருந்து இந்த மந்திரத்தை பெறுகின்றீர்கள். மன் மனாபவ். கடவுள் பேசுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அனைவருக்கும் கூறுங்கள், இது இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் ஓய்வு பெறும் வயதாகும். சிவ பாபாவை நினைவு செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது உங்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் புத்தியிலிருந்து உங்கள் கலியுகத்து கர்ம பந்தனங்கள் அனைத்தையும் அகற்றுவதனாலும் 5 விகாரங்களை தானம் அளிப்பதாலும் உங்கள் ஆத்மாவை சதோ பிரதானம் ஆக்குங்கள். மௌனத்தின் தூய பெருமையை பேணுங்கள். 2. இந்த ருத்ர யாகத்தில் சந்தோஷமாக உங்கள் சரீரம் மனம் செல்வத்தை அர்ப்பணிப்பதன் மூலம் அவற்றை ஒரு தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். தற்சமயம் தந்தைக்கு அனைத்தையும் கொடுத்து தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு உங்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அதிகார தோரணையின் எந்த ஒரு சுவட்டையும் துறப்பதனால் சுய மரியாதை உடைய ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுவீர்களாக. சுய மரியாதை உடைய குழந்தைகளே அனைவருக்கும் மரியாதை கொடுக்கின்ற அருள்பவர்கள்.
ஓர் அருள்பவர் என்றால் கருணை நிறைந்தவரும் எந்த ஆத்மா மீதும் சிறிதளவும் அதிகாரத் தோரணையின் எண்ணத்தை கூட கொண்டிராதவரும் ஆவார். இது ஏன் இப்படி இருக்கிறது? நீங்கள் இதை செய்திருக்க கூடாது, இது இப்படி இருக்கக்கூடாது. ஞானம் இதனை கூறுகின்றதா? இந்த விஷயங்கள் அனைத்தும் சூட்சும வடிவில் உள்ள அதிகாரத் தோரணையின் சுவடுகள். எவ்வாறாயினும் சுய மரியாதையுடைய புண்ணிய ஆத்மாக்கள் வீழ்ந்து விட்டவர்களை ஈடேற்றி அவர்களை ஒத்துழைக்கச் செய்வார்கள். ஒருவர் தனது சொந்த செயல்களின் விளைவாக வேதனைப்படுகின்றார் அல்லது எதனையாவது செய்பவர்கள் அதன் விளைவை நிச்சயமாக பெற்று விழ வேண்டும் என்று அவர்கள் ஒருபொழுதும் சிந்திக்க மாட்டார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு எத்தகைய எண்ணங்கள் வரக்கூடாது. ஸ்லோகம்: திருப்தி சந்தோஷம் என்னும் சிறப்பு இயல்புகளே நீங்கள் பறக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு உதவுகின்றன. அவ்யக்த இஷாரா: சத்தியத்தினதும் நல்ல பண்புகளினதும் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். பயமின்மையே சத்தியத்தின் சக்தியின் அடையாளமாகும். கூறப்படுகிறது, சத்தியம் இருக்கும் பொழுது ஆத்மா நடனமாடுகின்றார். ஏனெனில் சத்தியத்தின் சக்தியை கொண்டவர்கள் சதா கவலையற்றவர்களாகவும் பயமற்றவர்களாகவும் உள்ளனர். அவர்கள் தொடர்ந்தும் சந்தோஷத்தில் நடனமாடுகிறார்கள். உங்கள் சமஸ்காரங்களும் எண்ணங்களும் பலவீனமாக உள்ள பொழுது அந்த பலவீனம் உங்கள் மனதில் குழப்பத்தை விளைவிக்கும். ஆகவே அனைத்திற்கும் முதலில் உங்கள் சூட்சுமமான பலவீனங்களை அழிவற்ற ருத்ர யாகத்தில் அர்ப்பணம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.